தலைப்பு: பொன்னான பிரமாணம். பக்கம் 53. ஹார்வெஸ்ட் கிளீனிங்ஸ், வால்யூம் 3, பக்கம் 661, 662. நாம் கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்திற்குள் வந்து அவரால் கற்பிக்கப்பட வேண்டும் மற்றும் கீழ்ப்படிதலின் வாயிலாக அதிகமாய் தேவனுடைய அருமையான குமாரனின் சாயலை அடைய வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்வீர்களாக. உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள். தேவனை அல்லது மனுஷனை ஏமாற்ற பார்க்காதீர்கள். உண்மையானவைகளையே பேசுங்கள். நாம் எப்படி நடந்து கொள்வது பொன்னான பிரமாணத்தின்படியாகும். மற்றவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புபவைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள அநேகர் தங்களை இந்த விலையேற பெற்ற கற்களினால் காரியங்களின் மீதாக கட்டி எழுப்பிக் கொள்ளவில்லை. பொன்னான பிரமாணத்திற்கு பதிலாக உங்கள் கட்டிடத்தில் மரத்துண்டுகள் இருக்குமானால் அவை வெந்து போகும். நம்முடைய குடும்பங்களை, நமது அயலார்களை, இறைச்சி வெட்டுபவர்களை, ரொட்டி சுடுபவர்களை அனைவரையும் கையாளும் விஷயத்தில் இந்த பொன்னான பிரமாணத்தினை நாம் பயன்படுத்திட வேண்டும். இப்பிரமாணத்தினை அனைத்து விஷயங்களிலும் பயன்படுத்திடுங்கள். ஜீவியத்தில் உங்கள் நடக்கையினை இப்பிரமாணம் கொண்டு அளந்து பாருங்கள். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களோ அதற்கு மாறானதை அல்ல, மாறாக அதையே நீங்கள் எனக்கு செய்யும்படிக்கு பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் எனக்கல்ல, உங்களுக்கே பொறுப்பாளிகளாக இருக்கின்றீர்கள். இங்கே பொன்னான பிரமாணம் கடந்து வருகின்றதாய் இருக்கின்றது. அது திவ்ய பிரமாணத்தினை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கிறது. அதற்கு குறைவான எதுவும் தேவனை திருப்திப்படுத்துகிறதாய் இருப்பதில்லை. நீங்கள் பொன்னான பிரமாணத்தின்படி ஜீவியாமல் இருந்தால் நீங்கள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுபவர்களாகவும் அவரை பிரியப்படுத்துபவர்களாகவும் காணப்படுவதாக சொல்லிக் கொள்ள வேண்டாம். அது ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தப்பட வேண்டும். பரிசுத்தவானாகிய யோவான் ஆலயத்தை பொற்கோலினால் அளக்கும்படி சொல்லப்படுகிறார். ஆகையால் சபை இந்த பொன்னான பிரமாணத்தினால் பொற்கோளால் அளந்து பார்க்கப்படுகின்றனர். நீங்கள் உங்களையே அளந்து பார்த்து கொள்ளுங்கள். இப்படியாக தேவன் நமக்கு கொடுத்துள்ளதான பொன்னான நியமத்திற்கு நெருங்கி வருகின்றோம். பொன்னான பிரமாணத்திற்கு அப்பால் ஏதேனும் உள்ளதா? ஆம், அதற்கும் அதிகமாக உங்களால் செய்ய முடியும். ஆனால் அதற்கும் குறைவாய் உங்களால் செய்யப்படக்கூடாது. அது தகுதியாய் இராது. எல்லா விதங்களிலும் எல்லா நேரங்களிலும் பொன்னான பிரமாணத்தினை நடைமுறைப்படுத்திடுவதற்கும் அதிகமாய் ஒருவரால் என்ன செய்ய முடியும்? மற்றவர்களுடைய நலன்களுக்கு உங்கள் சொந்த உரிமைகளை நீங்கள் விட்டு கொடுக்கலாம். உங்கள் சொந்த உரிமைகளை நீங்கள் துறந்து விடலாம். அதுவே அன்பாகும். அதுவே பலியாகும். பொன்னான பிரமாணம் முதலாவதாக வருகின்றது, பின்னர் பலி வருகின்றது. பொன்னான பிரமாணத்தினை கை கொள்ளாமல் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அநீதி செய்த சம்பவங்கள் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது. பொன்னான பிரமாணத்தின் அடிப்படையில் தங்கள் மனைவிகளை நடத்தாமல் ஆனாலும் தங்களை கிறிஸ்துவின் பின்னடியார்கள் என்று கூறிக்கொள்ளுகின்ற கணவர்மார்களின் சம்பவங்கள் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது. பொன்னான பிரமாணத்தினை கை கொள்ளுவது என்பது நாம் செய்ய வேண்டிய மிக அடிப்படையான காரியமாகும். ஆனால் நீங்கள் சொல்லலாம், இது ஒருபோதும் என் கணவன் விஷயத்தில் செல்லுபடியாகாது, அல்லது இது ஒருபோதும் என் மனைவி விஷயத்தில் செல்லுபடியாகாது. அதை தேவனிடத்தில் விட்டுவிடுங்கள். தேவன் வழியை சுட்டி காண்பித்துள்ளார் மற்றும் நாம் நம் சொந்த புரிந்து கொள்ளுதலின் மீது சாராமல் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய நியமமாகிய பொன்னான பிரமாணத்தினை நடப்பிக்க வேண்டும். இது என்னுடைய எல்லா நடக்கைகளையும் அனைவருடனான என்னுடைய அனைத்து காரியங்களையும் நிர்வகித்திட வேண்டும் மற்றும் அப்போது தேவன் என்னிடத்தில் பிரியம் கொள்ளுவார். இப்படியாக நீங்கள் கிருபையில் வளருவீர்கள், நீங்கள் அறிவில் வளருவீர்கள். பின்னர் நீங்கள் கேட்கலாம், நான் செய்வதற்கு இன்னும் ஏதேனும் உள்ளதா? ஆம், நீங்கள் பலி செலுத்திடலாம் என்று பதிலளிக்கின்றேன். ஹார்வெஸ்ட் கிளீனிங்ஸ், வால்யூம் 3, பக்கம் 674, 675. தேவன் தம்முடைய ஜனங்கள் உபதேசத்தில் உள்ள தப்பறைகளினின்று விலகி காணப்படும்படிக்கு விரும்புகின்றார். ஆனாலும் அவர்கள் பாவம், அநீதி, அநியாயம் ஆகியவற்றுடன் இணக்கம் ஏதுமில்லாமல் இருக்கும்படி விசேஷமாய் விரும்புகின்றார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், நீங்களும் நானும்
பொன்னான பிரமாணத்திற்கு மிகவும் நேர்மையாய் காணப்பட தேவன் விரும்புகின்றார். இதுவே முதலாம் காரியமாகும். மற்றும் இப்பாடத்தினை கற்றுக்கொள்வதற்கு வருடக்கணக்கான அனுபவங்கள் தேவைப்படும். உயர்வாய் மதிக்கப்படுகின்ற சிலரை நான் அறிவேன். ஆனால் இவர்கள் இவ்விஷயத்தில் குறைவுபட்டவர்களாய் இருக்கின்றனர். அநேகர் நீதியினை தங்கள் ஜீவியத்தில் நடைமுறைப்படுத்துகிறதில்லை. இவர்கள் தங்கள் குடும்பங்களை கையாளும் விஷயத்தில் அநீதியாய் நடந்து கொள்ளுகின்றனர். கணவன்மார்கள் தங்கள் மனைவியினை அநீதியாய் நடத்துகிறார்கள் மற்றும் மனைவிகளும் இப்படி செய்கின்றார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அநீதியாய் நடத்துகின்றனர் மற்றும் சிலர் விஷயங்களில் பிள்ளைகள் பெற்றோர்களை அநீதியாய் நடத்துகின்றனர். நீதியை விட அநீதியே இவர்களது பிரமாணமாய் காணப்படுகிறது. நாம் இயேசுவின் பின்னடியார்களாகி நீதியானது எங்கனம் நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டுள்ளது என்பதை கண்டது முதற்கொண்டு அது முதற்கொண்டு நாம் பொன்னான பிரமாணத்தினை கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார் என்பதை அறியத் துவங்குகின்றோம். அதை முதலாவதாக நம் சொந்த குடும்பங்களில், நம் பெற்றோர்களிடத்தில், நம் பிள்ளைகளிடத்தில், நமக்கு ஜீவித துணையானவர்களிடத்தில் நாம் துவங்க வேண்டும். இது நம் ஜீவியத்தில் சிறு காரியங்களிலும் கூட அதன் தாக்கத்தினை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் கொண்டிருக்கும். அவை அனைத்தையும் விவரிக்க இங்கு நேரம் போதாது. அது வீட்டில் நாம் நடக்கும் விதத்தையும், கதவருகே நம் செருப்புகளை நாம் சுத்தம் செய்யும் விதத்தையும், சொல்லப்போனால் நாம் செய்கிற அல்லது சொல்லுகிற அனைத்திலும் மாற்றத்தை கொண்டு வரும். அது அனைத்து விஷயத்திற்கும் அனைத்து இடங்களுக்கும் பொருந்தும். மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். அதை நம் இருதயங்களிலும் ஜீவியங்களிலும் முற்றும் முழுமையுமாய் நடப்பிப்போமே ஆனால் அது நம் ஜீவியங்களில் மாத்திரமல்லாமல் மற்ற அநேகருக்கும் கூட மாபெரும் ஆசீர்வாதங்களாய் விளங்கும். சில சகோதரர்களையும் சகோதரிகளையும் அவர்களது புறம்பான நடக்கையினையும் அவர்களது கடிதங்களையும் வைத்து பார்க்கையில் நான் நியாயம் தீர்க்க முற்படவில்லை. இவர்கள் இது விஷயத்தில் அதிகம் முன்னேறவில்லை என்பதாக தோன்றுகிறது. பொன்னான பிரமாணத்திற்கும் அதிகமாய் நாம் செய்திடலாம். ஆனால் ஒருபோதும் அதற்கு குறைவாக அல்ல. அன்புதான் நம்மை அதிகம் செய்ய தூண்டுகின்றதாய் இருக்கின்றது. அதாவது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விஷயம் போன்றதாகும். அவர் எல்லா தருணங்களிலும் பொன்னான பிரமாணத்தினை மீறாமல் அதை கைக்கொண்டார். அவர் ஒருபோதும் அதற்கு குறைவாக செய்யவில்லை. மாறாக அதிகமாகவே செய்தார். அவர் தம்முடைய ஜீவனை மற்றவர்களுக்காக கொடுத்திட்டார். மற்றும் இப்படித்தான் நாம் அனைவரும் செய்ய வேண்டும். இதை செய்வதற்கே நாம் ஈடுபட்டிருக்கின்றோம். இதுவே நம் உடன்படிக்கையாகும். பொன்னான பிரமாணத்தினை கைக்கொள்ளுங்கள், பின்னர் அதற்கு அதிகமானவைகளை செய்யுங்கள். நாம் நம் சகோதரர்களுக்காக நம் ஜீவன்களை கொடுத்துவிட வேண்டும். இதுவே வேதாகமத்தின் கருத்தாகும். ஆர்வஸ் கிளீனிங்ஸ் வால்யூம் 3 பக்கம் 729. தேவனுடன் உறவிற்குள்ளாக வரும் யாவரும் அன்பினால் ஒரு ஜெனிப்பித்தலை அடைகின்றனர். ஏனெனில் தேவன் அன்பாகவே இருக்கின்றார். அன்பு பிறருக்கு தீமை செய்யாது. ஆகையால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கின்றது என்று அப்போஸ்தலன் கூறுகின்றார். தேவனுடைய நியாயப்பிரமாணம் நீதியின் பிரமாணமாய் இருக்கின்றது. மற்றும் வேத வாக்கியங்கள் முன்வைப்பது போன்று கர்த்தருடைய ஆவியை, அன்பின் ஆவியை பெற்றுக்கொள்ளுபவர்கள் யாவரும் மற்றவர்களுக்கு நீதியையாகிலும் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கின்றனர். நீதிக்கும் அதிகமாய் எந்த நியாயப்பிரமாணமும் எதிர்பார்ப்பதில்லை. நீதிக்கும் அதிகமாய் நாம் செய்கிற எதுவும் நம் சார்பிலான பலியாய் இருக்கும். ஆனால் நாம் செய்ய விரும்பும் அனைத்தையும் நம்மால் செய்துவிட முடியாது. ஏனெனில் நம்முடைய மாம்சத்தில் பூரணம் காணப்படுகிறதில்லை. தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு முழு இசைவுடன் நம்மால் ஜீவித்திட முடியாது. ஆனாலும் நீதிக்கும் குறைவாய் எதுவும் செய்யக்கூடாது என்று நம் சித்தம் காணப்படத்தக்கதாக நம்மால் பார்த்து கொள்ளக்கூடும். மேலும் ஏதேனும் விஷயத்தில் நாம் நீதிக்கு குறைவாய் செய்திருப்போமே ஆனால், ஏதேனும் விஷயத்தில் பொன்னான பிரமாணத்தினை மீறியிருப்போமே ஆனால், அது நம் மன விருப்பத்திற்கு மாறாக நடந்த ஒரு காரியமாகவே இருக்க வேண்டும். பின்னர் மற்றவர்களுடைய உரிமைகளை குறுக்கிட்டதால அந்த தவறான கிரியையை, வார்த்தையை அல்லது பார்வையை சரி பண்ணிடுவது வரையிலும் நாம் ஓய்ந்திருக்க கூடாது. யாரேனும் இது கடினமானதொரு பிரமாணம் என்பீர்களானால், என் அருமை சகோதரனே,
சரியான ஆவியினை தாங்கள் பெற்றிராதது வரையிலும் தாங்கள் ராஜ்யத்திற்கு ஒருபோதும் ஆயத்தமாக மாட்டீர்கள் என்றே நான் பதிலளிக்கின்றேன். தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரமாகிய நீதியின் இக்கொள்கையானது அவரது குணலட்சணத்தின் ஆதாரமாயிருக்கின்றது. மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புவோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்வதே நீதி செய்வதாகும். எல்லா கிரியைகளின் விஷயத்திலும் நம்மால் நீதி செய்ய முடியாவிட்டாலும் அதை நம் மனங்களிலாகிலும் நம்மால் செய்ய இயலும் எல்லா நேரங்களிலும் அப்போஸ்தலனினால் ஒவ்வொரு செய்கையிலும் வார்த்தையிலும் செய்ய முடியாவிட்டாலும் என் மனதினாலே தேவனுடைய நியாயப் பிரமாணத்திற்கு ஊழியம் செய்கிறேன் என்று அப்போஸ்தலன் கூறியுள்ளார். ரோமர் 7:25. நாம் நீதியை மீறி இருப்பதை எப்போதெல்லாம் காண்கிறோமோ அப்போது மனம் திரும்புவதே தகுதியான பிரயாசமாயிருக்கும். மற்றும் யாருக்கு தவறு செய்யப்பட்டிருக்கின்றதோ அவரிடம் தவற்றை ஒப்புக்கொள்வதே உண்மையான மனம் திரும்புதலாகும். இந்த நடைமுறையானது மிகவும் தாழ்மைக்குள்ளாக்கும், சிறுமைக்குள்ளாக்கும் என்பதே உண்மை. ஆனால் இத்தகைய அனுபவங்களானது நமக்கான சிறந்த அனுபவங்களாகும். ஏனெனில் இவைகளினாலே நமக்கு தாழ்மை வளர்கின்றது மற்றும் இதன் விளைவாய் நாம் சாந்தத்திலும் தயவிலும் வளர உதவப்படுகின்றோம். இப்படியாக திவ்ய ஏற்பாட்டில் தேவனுடைய ஜனங்கள் அவர்களுக்கு அதிகமாய் தெளிந்த புத்தியுள்ள மனதை கொடுக்கும் உதவிகரமான படிப்பினைகளை கற்றுக்கொள்ளுகின்றனர். அவர்கள் முந்தைய காலங்களைக் காட்டிலும் இப்பொழுது நன்கு சிந்திக்க முடிபவர்களாகவும் அவர்கள் தங்களை கட்டியெழுப்ப முடிகிறவர்களாகவும் இருக்கின்றனர். இப்படியாய் இந்த அல்லது அந்த குணலட்சணத்தின் தன்மைகளில் தங்கள் பூரணமற்ற மாம்சத் தன்மைகளின் காரணமாக குறைவுபட்டிருப்பதை காண்கையில் நீதியின் ஆவிக்கு இசைவாக தங்கள் முழு பண்புகளையும் இசைவுபடுத்தி கொண்டு வருவதற்கு அவர்கள் கற்றுக்கொள்ளுகின்றனர். அவர்களின் இருதயங்களில் நடந்து கொண்டிருக்கின்றதான இந்த வேலையானது அவர்களை ராஜ்யத்திற்கு தகுதியாக்குகின்றதாய் இருக்கின்றது. 2 பேதுரு 1:5-11 சபை மீதான மாபெரும் பரீட்சை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மிகவும் விசேஷமான ஒரு வகுப்பார் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராக காணப்படும்படிக்கு தேவன் அழைத்து கொண்டிருக்கின்றார். இவர்கள் தகுதியானவர்கள் என கருதப்படுவது போன்று இவர்கள் கர்த்தருக்கு மிகவும் நேர்மையாய் காணப்பட வேண்டும். மற்றவர்களுடைய உரிமைகளையும் புரிந்து கொள்ளும் விஷயத்தில் மிகவும் நீதியாய் காணப்பட வேண்டும். நம்முடைய சரீரங்கள் மிகவும் அபூரணமானவைகள் என்று பிதா காண்கின்றார். ஆனால் நம் தலைகளும் நம் இருதயங்களும் சரியாய் காணப்படுமானால் உயிர்த்தெழுதலின் போது நமக்கு உரிய சரீரத்தினை, ஒரு மகிமையான சரீரத்தினை கொடுக்க பிதா வாக்களித்துள்ளார். திவ்ய குணலட்சணத்தினை, தேவனுடைய பரிசுத்த ஆவியினை அடையாளப்படுத்தும் நீதியின் அந்த கொள்கைகளுக்கு நம் தலைகளானது முழு இசைவாய் காணப்படும் போது நம்மை அவர் பயன்படுத்த முடிகிற நிலையில் நாம் காணப்படுவோம். புதிய சரீரமானது குணலட்சணத்தினை உருவாக்கிடுகிறதில்லை, மாறாக குணலட்சணம் வெளிப்படுவதற்கான கருவியாக மாத்திரம் காணப்படும். புதிய சரீரமானது குணலட்சணத்தினை உருவாக்கிடுவதில்லை, மாறாக குணலட்சணம் வெளிப்படுவதற்கான கருவியாக மாத்திரம் காணப்படுகின்றது. இப்பொழுது நாம் குணலட்சணத்தினை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்பண்புகளை வளர்த்தி கொள்ளவில்லை எனில் நாம் மேசியாவின் ராஜ்யத்தில் இடம் பெறுவதில்லை. ராஜ்யத்தின் இடத்தினை பெற்றுக்கொள்பவர்கள் அனைவரும் தங்கள் ஸ்தானத்திற்கு தகுதியானவர்களாக காணப்படுவார்கள். இந்த வகுப்பாரை கண்டுபிடிப்பதற்கு தேவன் நீண்ட காலம் எடுத்துள்ளார். அவர் எந்த தவறும் செய்கிறதில்லை. தெய்வீக அன்பினை வளர்த்துள்ள ஒவ்வொருவரும் உங்களையும் என்னையும் போன்று நீதி மற்றும் நியாயத்தின் அடிப்படையில் உள்ள அனுபவங்களை பெற்றிருக்கின்றனர். இவைகள் இரண்டும் ஒன்றே. ஏனெனில் நீதிதான் நியாயம் மற்றும் நியாயம்தான் நீதியாய் இருக்கின்றது. ஆனால் நாம் நீதியை உடையவர்களாக மாத்திரம் காணப்பட வேண்டும் என்பது தெய்வீக சித்தம் அல்ல. தேவனை போன்று காணப்படுவதற்கு நாமும் கூட அனுதாபத்தின் உணர்வுகளையும் இரக்கமான உணர்வுகளையும் மற்றவர்பால் பெற்றிருக்க வேண்டும். தேவன் தமது சிருஷ்டிகளுக்காக இரக்கத்தின் உணர்வுகளையும் பெற்றிருந்தார். ஆரம்பத்திலேயே தகப்பனாகிய ஆதாமின் சிருஷ்டிப்பிற்கடுத்த தம்முடைய திட்டத்தை அறிந்த நிலையிலும் ஆதாமின் கீழ்ப்படியாமை காரணமாய் பாவங்கள் நம்மீது வரும் என்பதை அவர் அறிந்த நிலையிலும் நம்முடைய மீட்பிற்காகவும் உலகத்தினுடைய சீர்பொருத்துதலுக்காகவும்
மற்றும் சபைக்கான அழைப்பிற்காகவும் தேவன் ஏற்பாடு பண்ணினார். இவை அனைத்தும் நீதியின் கோரிக்கைகளுக்கும் அதிகமான காரியங்களாகும். மனுஷ ஜாதியின் அங்கத்தினர்களுக்கு தேவனால் நீதிக்கு குறைவான எதையும் செய்ய முடியாது. நீங்களும் நானும் பொன்னான பிரமாணத்தின்படி செயல்பட வேண்டும் என்று அவர் சொல்லுவது போன்று அவரும் அனைத்து காரியங்களையும் நீதியினுடைய கொள்கைகளுக்கேற்பவே செய்வார். நீதி தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரமாய் இருக்கின்றது. அவரது ராஜ்யத்தின் முழு அடித்தளமும் நீதியின் மீது போடப்பட்டுள்ளது. அவர் நீதிக்கு குறைவானதை செய்வதில்லை மற்றும் இதையே அவர் ஒவ்வொரு சிருஷ்டிகளிடத்திலும் எதிர்பார்க்கிறார். முழுமையான நீதிக்கு குறைவான எதுவும் அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் நீதிக்கு மேலாக சகோதர சகோதரிகளுக்காக ஜீவனை கொடுக்கும் அளவுக்கான அன்பினை பெற்றிருத்தல் வேண்டும் என்பதே சபையின் மீதான மாபெரும் பரீட்சையாக காணப்படுகின்றது. நீதிக்கும் அதிகமானதை தேவன் கேட்கவில்லை என்றாலும், ஒருவேளை நாம் நீதிக்கும் அதிகமானவைகளை செய்யவில்லையெனில் நம்மால் ராஜ்யத்தில் ஆளுகை செய்ய முடியாது. ஆர்வஸ் கிளீனிங்ஸ் வால்யூம் 3 பக்கம் 734. உலகம், மாம்சம் மற்றும் எதிராளியானவனிடமிருந்து பல்வேறு இன்னல்களை நாம் பெற்றிருக்கின்றோம். தேவ சித்தத்தை செய்ய நாடுகிற காரியத்தில் நாம் நீதியாய் இருக்க முற்படுவதே முதலாம் காரியமாகும். இதுவே குணலட்சணத்திற்கான அத்திபாரமாகும். நம்முடைய முழு இருதயத்தோடு தேவனை அன்பு கூறுபவர்களாக மாத்திரம் இராமல், நம்மை நாம் அன்பு கூறுவது போல நம் அயலானையும் அன்பு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புவோமோ அதை நாம் அனைவருக்கும் செய்திட வேண்டும். இதுவே பொன்னான பிரமாணமாகும் மற்றும் நாம் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார் என்ற விதத்தில் இயேசு இதை ஒரு நியமமாக முன்வைத்துள்ளார். நீங்கள் எந்த மட்டும் பொன்னான பிரமாணத்தினை கைக்கொள்கின்றீர்கள் என்றும், எந்த மட்டும் அது உங்கள் ஜீவியத்தில் தாக்கம் கொண்டுள்ளது என்றும் தேவன் கண்ணோக்குகின்றார். எல்லா மனுஷருக்கும் நீதி செய்யப்படும்படிக்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். அன்பிற்கு முன்னதாக நீதி வர வேண்டும். நீதி செய்த பிற்பாடு, பொன்னான பிரமாணத்தினை கைக்கொண்ட பிற்பாடு அன்பை குவியுங்கள். ஆனால் நீதிக்கும் குறைவான எதுவும் உங்களால் செய்யப்படக்கூடாது. இந்த காரியங்கள் அனைத்தும் இல்லத்திலிருந்தே துவங்குகின்றது என்று நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இறைச்சி கடைக்காரரிடத்திலும் ரொட்டி கடைக்காரரிடத்திலும் ₹1 விஷயத்தில் கூட நீதியாய் நடந்து கொண்டிருப்பினும், தங்கள் சொந்த குடும்பத்தின் அங்கத்தினர்களுடைய விஷயத்தில் அப்படி காணப்படாத ஜனங்களை நான் அறிவேன். அது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் கேட்கலாம். விளக்கி கூறினால் உங்களுக்கு புரியும். இது நிச்சயமாய் உண்மையே. அநேக கணவர்மார்கள் மற்றவர்களிடத்தில் நடப்பித்திடும் நீதியை காட்டிலும் தங்கள் மனைவிமார்களிடத்தில் நீதி நடப்பிப்பதில் குறைவுபடுகின்றனர். அநேக மனைவிமார்கள் மற்றவர்களிடத்தில் நடப்பித்திடும் நீதியை காட்டிலும் தங்கள் கணவர்மாரிடத்தில் நீதி நடப்பிப்பதில் குறைவுபடுகின்றனர். அநேகம் பெற்றோர்கள் மற்றவர்களுடைய பிள்ளைகளை கையாளும் விஷயத்தில் நடப்பித்திடும் நீதியை காட்டிலும் தங்கள் சொந்த பிள்ளைகளிடத்தில் நீதி நடப்பிப்பதில் குறைவுபடுகின்றனர். அநேகம் பிள்ளைகள் மற்ற ஜனங்கள் விஷயத்தில் நடப்பித்திடும் நீதியை காட்டிலும் தங்கள் சகோதரர்களிடத்தில், சகோதரிகளிடத்தில் மற்றும் பெற்றோர்களிடத்தில் அநீதியாய் நடந்து கொள்ளுகின்றனர். இவை அனைத்தும் தவறாகும் மற்றும் இவைகளை தவறு என்று அடையாளம் கண்டு கொள்ளும் நேரத்தில் நம்மை சரி செய்து கொள்ளுவது அல்லது நீங்கள் பின்வருமாறு சொல்லலாம். சூழ்நிலைகளானது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படுமே. என் கணவனை நான் நீதியோடு கையாண்டால் அதை அவர் சாதகமாய் பயன்படுத்திக் கொள்ளுவாரே, அல்லது என் மனைவியை நான் நீதியாய் கையாண்டால் அவளுக்கு அது சாதகமாகி போய்விடுமே. இப்படித்தான் பெரிய நாடுகளின் விஷயத்திலும் காணப்படுகின்றது. அவர்கள் ஒருவரையொருவர் நம்புகிறதில்லை. ஜெர்மானியர்கள் நம்மை விழுங்கிவிட ஆயத்தமாய் இருக்கின்றனர் என்று பிரிட்டன் நாட்டினர் கூறுகின்றனர். நம்முடைய வளமையைக் கண்டு ஆங்கில வர்க்கத்தினர் பொறாமைப்படுகின்றனர். அவர்கள் நம் இடங்களை கைப்பற்றி மாபெரும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமாகிவிடுவர் என்று ஜெர்மானியர்கள் கூறுகின்றனர். நீங்களும் நானும் தேவனுக்கே பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். மற்றவர்களை குறித்து கவலைப்படாதீர்கள். மற்றவர்களை தேவனிடத்தில் விட்டுவிடுங்கள். தேவனுடைய பிரமாணங்களுக்கு இசைவாக நீங்கள் நடந்துள்ளீர்களானால் அதனால் உங்களுக்கு மகா அசௌகரியம், அனுகூலமற்ற நிலைமை ஏற்பட்டிருக்குமாயின், தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்.
என்று அப்போஸ்தலன் தெரிவிக்கின்றார். மற்றும் உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஜெயங்கொண்டவர்களாக இருப்பீர்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் தெரிந்து கொண்டிருக்கின்ற ஜாதியார் நீதியான, பயபக்தியான மற்றும் அன்பான, அவர் சித்தம் செய்வதில் வாஞ்சையுள்ளதான இருதயங்களை பெற்றிருக்க வேண்டும். ஜெயங்கொள்ளுபவர்கள் அனைவரும் நீதியினுடைய அம்சங்களை உடையவர்களாக இருப்பார்கள் என்று நான் எண்ணுகின்றேன். நீதி தம்முடைய சிங்காசனத்திற்கு ஆதாரமாய் இருக்கிறதென தேவன் கூறுகின்றார். வேறு ஏதேனும் அஸ்திபாரத்தினை பெற்றிருப்பவர்களை மேசியாவின் அரியணைக்கு அவர் அனுமதிப்பார் என நீங்கள் எண்ணுகிறீர்களா? நம்மிடத்தில் நீதியானது ஆழமாய் பதிய பெற்றிருக்கவில்லையெனில் நீங்களும் நானும் கர்த்தருடைய சிங்காசனத்தில் உட்காருவதற்கு அனுமதிக்கப்படுவோம் என்று எண்ணுகிறீர்களா? கிறிஸ்தவர்கள் பொன்னான பிரமாணத்தினையும் தாண்டி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும். பொன்னான பிரமாணத்தினை கைக்கொள்ளுவது இறுதியான காரியமா? இல்லை, அன்பான சகோதரனே, அது வெறும் துவக்கமே. நீங்கள் இன்னும் தொடர்ந்து முன்னேறி உங்களால் முடிந்த மட்டும் அன்பை, தியாக அன்பினை பெற்றிருக்க வேண்டும். நீதியின் பிரமாணம் உங்கள் இருதயத்தில் ஆளுகை செய்கிறதா என்றும், நீங்கள் பொன்னான பிரமாணத்தின்படிதான் செய்கின்றீர்களா என்றும் உறுதிப்படுத்திக் கொண்டு பின்னர் அன்பினை கட்டி எழுப்புங்கள், குவியுங்கள். ஆமேன்.